எல்லா கஷ்டங்களையும், வேதனைகளையும் உங்கள் மனசுலயும், உங்கள் தோள்லயும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. இது ரெபேக்காளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய சம்பவம் தான். இந்த இரட்டை பிள்ளைகள் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. இதில் ஏசாவை பற்றி சொல்லியிருக்குது. அவன் வேட்டையாடி வேட்டையில் வல்லவனும் மனசஞ்சாரியும். யாக்கோபை பற்றி சொல்லியிருக்குது, அவன் குணசாலியும் கூடாரவாசியும். இந்த ஏசாவை பற்றி இன்னொரு காரியம் பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த அவன் யார் அப்படின்னா யாக்கோபு. அப்போ இவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குது. ஆமாம், 14 இயர்ஸ் பேக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாக்கோபு என்ன பண்ணுறான், வீட்டிலே இருக்குதான், அவன் வீட்டில் சமைக்கும், அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஏசா வேட்டையாடி அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக வரான். வீட்டில் பார்க்கும்போது யாக்கோபு கூழ் செஞ்சு கொண்டு இருக்கிறான், சமைத்து கொண்டு இருக்கிறான். அந்த டைமில் ஏசா யாக்கோப்கிட்ட கேட்குறான், நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு அதில் ஒரு வஞ்சனையாக நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு தந்தா நான் இந்த கூழை தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறான். அந்த டைமில் ஏசா பசியில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. இப்படி யாக்கோபு ஃபஸ்ட் டைம் ஏசாவை வஞ்சித்து இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கிறான். சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா, அந்த பண்டை காலத்தில் ஃபஸ்ட்டு பார்ன் சைல்டு, ஃபஸ்ட்டு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு டபுள் மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அவங்க முறைமைப்படி. அந்த ஒரு இதை வஞ்சித்து வாங்குதான். இன்னொரு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டியிருந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு வேடம் மாறி போய் அந்த ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெற்றுக்கொள்வான். அப்போ இதனால் யாக்கோபுக்கு மேலே ஏசாவுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாக்கோபு ரொம்ப பயந்து அவனுடைய மாமனார் லாபான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அங்கே போய் ஒரு 14 இயர்ஸ் ஸ்டே பண்ணி அங்கே வேலை செஞ்சு அவன் மனைவி பிள்ளைகளாக கர்த்தர் அவனுக்கு உணர்த்தும் போது அவன் சொந்த ஊருக்கு வாரான். இந்த வாரத்துக்கு முன்னாடி அப்போ ஏசாவுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு போனோமே, அப்போ நான் இந்த ஊரில் திரும்பி வரும்போது கண்டிப்பாக ஏசா என்னை ஒரு வேளை கொல்லுவான் அப்படின்னு உள்ள பயத்தில் ஏசாவுக்கு முன்னாடி வெகுமதியெல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் இவனும் ஏசாவும் சந்திக்கும் போது நடந்த விஷயந்தான் இது. ஆனால் இவ்வளவு யாக்கோபு பண்ணதுக்கப்புறம் கூட இந்த ஏசா யாக்கோபை கொல்லவோ எதுவும் செய்யலை. அப்போ கூட ஏசா அவனுடைய பாசத்தை காட்டின மாதிரி தான் இருக்கும். இதில் அப்போ ஏசா எப்படி இருக்குதா அப்படின்னா, 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, எனக்கு போதுமானது உண்டு. அவனும் அந்த டைமில் ஆசீர்வாதமாக அப்படி தான் இருக்குதான். இன்றைக்கும் நான் பேச போகிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துலேயும் நிறைய ஏசாக்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படி அப்படின்னா, ஒரு தன்னுடைய அந்த சந்தோஷத்தையும் தன்னுடைய அந்த விருப்பத்தையும் தன்னுடைய குடும்பத்திற்காக மாற்றி வைக்கக்கூடிய ஏசாக்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய தம்பிக்காகவும் தங்கச்சிக்காகவும் குடும்பத்திற்காகவும் அவங்க ரொம்ப உழைப்பாங்க. ரொம்ப உழைச்சி எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபேமிலிக்காக கொடுப்பாங்க. அவங்களுக்காக அவங்க எதையுமே சேர்த்து வைக்கிறதில்ல. அந்த மாதிரி நிறைய ஏசாக்களை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியும். அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம போய் பார்க்கும்போது சில ஏசாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 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 கட்டம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியுது, அதுக்கப்புறம் பூர்த்தி செய்ய முடியல. அதனால் அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சகோதரங்களுக்காகவும் கடனை வாங்கி காரியங்களை செய்யக்கூடிய பல ஏசாக்களும் உண்டு. உங்களுக்காக தான் ஏசப்பா இன்னைக்கு பேசுகிறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் தோளில் நீங்கள் சுமந்து இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏசப்பா சந்நிதியில் நீங்கள் இறக்கி வைங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் தனியாக போயிருந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், வேதனைகள், அந்த கவலைகள், நீங்கள் தனியாக அந்த சுமக்கக்கூடிய எல்லா பாரத்தையும் அவர் சந்நிதியில் நீங்கள் கொண்டு இறக்கி வைங்க. ஏன்னா உங்கள் மனசு தெரிஞ்ச ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான்.
கண்டிப்பாக அவரால் வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் நிலைமை வந்து மற்றவங்களுக்கு புரியாத இருக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அவங்கள்ட்ட நமக்கு சொல்லண்டா, அவங்க வந்து கவலைப்படுவாங்க அப்படின்னு நினச்சி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து ஏங்கலாம், அழலாம். அதை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயேசு உண்டு. அவர் தான் இன்றைக்கு உங்களையும் அழைக்கிறார். உங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏசப்பா சந்நிதியில் வைங்க. கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் தனியாக சுமக்கலை. இன்றிலிருந்து அவர் அவர் பாதத்தில், அவர் கரத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுங்க. அவர் வந்து எல்லாத்தையுமே இனி நடத்துவார். இனி நீங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டீங்க. இனி அழுகை இல்லை, சஞ்சலம் இல்லை, கடன் உங்களுக்கு இருக்காது. உன் துக்கம் மாறும், உன் தத்தளிப்பு மாறும், அடிமை வாழ்வு அதன் கடினம் மாறும். இவை எல்லாவற்றையும் மாற்ற வல்ல தேவன் உயிரோடு இருக்கிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த அற்புதம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இப்பொழுதே இயேசுவின் பாதத்தில் உங்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துவிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென்.